வணக்கம். ராமநாதபுரத்தில் இன்று அதிகாலையில் 70 சிறுமி காணாமல் போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவரது உடலை அருகில் உள்ள கிணற்றிலிருந்து சடலமாக மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக தற்பொழுது 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. ராமநாதபுரம் அருகே 7 வயது சிறுமி காணாமல் போனதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார், தீயணைப்புத் துறையினர், சிங்கப்பெண் படை உள்ளிட்ட பலரும் 500க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதி முழுவதுமே காலையிலிருந்து சுமார் 11 மணி வரை தேடி வந்த நிலையில அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் இந்த சிறுமியினுடைய உடல் கிடந்து எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்பொழுது P1 நகர் காவல் நிலைய போலீசார் அந்த பகுதியில் உள்ளவருடன் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த விசாரணை என்பது தொடங்கியது. இதுல அந்த பெண்ணுடைய இரத்த சொந்த உறவுகளான சிலரை, அதாவது 3 பேர், பெண் உட்பட 3 பேரை பிடித்து கைது செய்து தற்போது இந்த P1 காவல் நிலையத்தில் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் அவர் பெற்றோர் உறவினர்கள் இந்த முழு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளி யார் என தெரியும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்த நிலையில் தற்போது அந்த உடலானது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நாளை காலை தான் உண்மையான நிலவரம் என்பது தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.